பூனை குறுக்க போறது, கண் துடிக்கிறது துரதிர்ஷ்டமா? இதுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? உலகம் முழுக்க பல்வேறு விதமான கலாச்சாரங்கள், நம்பிக்கைகள் கடைபிடிக்கப்படுது. அதே மாதிரி சில மூட நம்பிக்கைகளும் தற்போதைய நவீன காலத்துல கூட மக்களால தீவிரமா நம்பிக்கை வச்சு கடைபிடிக்கப்பட்டு வருது. பல மூட நம்பிக்கைகள் என்ன காரணம் அப்படின்னு தெரியாமலேயே பின்பற்றப்பட்டு வருது. இந்தியா கலாச்சாரம், பாரம்பரியம் நிறைஞ்ச நாடு. இங்க பழங்கால நம்பிக்கைகள் நிறைய இருக்கு. அதுல சில மூட நம்பிக்கைகளாவும் இருக்கு. இது காலம் காலமா பின்பற்றப்பட்டு வருது. கருப்பு பூனை குறுக்க போனா கெட்ட சகுனம். வீட்டு வாசல்ல எலுமிச்சை, மிளகாய் கட்டினா திருஷ்டி, பில்லி சூன்யம் இதெல்லாம் நீங்கும் அப்படின்னு பல நம்பிக்கைகள் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம பார்க்கிறோம். இந்த நம்பிக்கைகள் ஏன் வந்துச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கருப்பு பூனை குறுக்க போனா கெட்டது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்தியாவிலயும் மேற்கத்திய நாடுகள்லயும் இருக்கு. இந்த நம்பிக்கை பண்டைய எகிப்துல ஆரம்பிக்கப்பட்டது. அங்க கருப்பு பூனைகள் கெட்ட சக்தியா கருதப்பட்டுச்சு. இந்தியாவுல கருப்பு நிறம் சனி பகவானுக்கு உரியது. அவரு துன்பங்களோட கடவுள். கருப்பு பூனை குறுக்க போனா யாராவது முதல்ல போற வரைக்கும் காத்திருக்கணும். அப்போ அந்த கெட்ட நேரம் அவங்களுக்கு போகும், நமக்கு வராது அப்படின்னு நம்புறாங்க. சாயங்கால நேரத்துல வீட்டை கூட்டுறது இந்திய கலாச்சாரத்துல கெட்ட சகுனமா கருதப்படுது. ஏன்னா அது லக்ஷ்மி தேவிய வெளியே துரத்துறதா நம்பப்படுது. லக்ஷ்மி தேவி செல்வத்தையும் செழிப்பையும் கொடுக்கறவங்க. அவங்க சூரியன் மறைஞ்ச பின்னாடி வீட்டுக்குள்ள வர்றதா நம்பப்படுது. அதனால அந்த நேரத்துல வீடு கூட்டுனா அவங்கள வெளியே துரத்துறது மாதிரி ஆகும். வெளிச்சம் குறைவா இருக்கிறப்போ விலை உயர்ந்த பொருட்களை குப்பையில போட்டு விடாம இருக்கிறதுக்காக இந்த பழக்கம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கும் காரணமே தெரியாம இந்த விஷயங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருது. கண் துடிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எந்த கண் துடிக்குது, யார் துடிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்தது. ஆண்களுக்கு வலது கண் துடிச்சா நல்ல அதிர்ஷ்டம், இல்லனா வெற்றி கிடைக்கும். இடது கண் துடிச்சா கெட்ட செய்தி வரும். பெண்களுக்கு இடது கண் துடிச்சா நல்லது, வலது கண் துடிச்சா கெட்டது. இது பண்டைய ஜோதிடம் அப்புறம் மூட நம்பிக்கையோட அடிப்படையில உருவானது. உடல் அசைவுகள் எதிர்கால நிகழ்வுகளை பத்தின குறிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா கண் துடிக்கிறதுக்கு அறிவியல் காரணங்கள் இருக்கு. மன அழுத்தம், சோர்வு, மது அருந்துதல், கண் அயர்வு, ஒவ்வாமை இல்லனா வறட்சி மாதிரியான விஷயங்களால கூட கண் துடிக்கலாம். கண்ணாடி உடைஞ்சா 7 வருஷம் கெட்ட நேரம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை பண்டைய ரோம்ல ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நேரத்துல கண்ணாடிகள் அரிதா கிடைச்சது. அது ஈஸியா உடைஞ்சிரும். அதனால கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்குனாங்க ரோமானியர்கள். ஒருவரோட பிரதிபலிப்பு அவங்களோட ஆன்மாவோட ஒரு பகுதி அப்படின்னு நம்பினாங்க. வாழ்க்கை 7 வருஷங்களுக்கு ஒரு தடவை புதுப்பிக்கப்படும் அப்படின்னும் அவங்க நம்பினாங்க. அதனால கண்ணாடி உடையறது ஆன்மாவை பாதிக்கும், உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். அதனால 7 வருஷங்கள் கெட்ட நேரம் தொடரும் அப்படின்னு நம்பினாங்க. அரச மரத்துக்கு பக்கத்துல மாலை நேரத்துல போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க பேய்கள் வசிக்கும் அப்படின்னும் அது நம்மள காயப்படுத்தும் அப்படின்னும் நம்புனாங்க. ஆனா இதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, மரங்கள் இரவு நேரத்துல கார்பன் டை ஆக்சைட வெளியிடுது. ஏன்னா அப்போ ஒளிச்சேர்க்கை நடக்காது. அந்த மரத்தோட பக்கத்துல இருந்து நாம சுவாசம் பண்ணா உடல்நலக் குறைவு ஏற்படலாம். இது உயிருக்கு ஆபத்தில்ல. ஆனா உடல்நலக் குறைவு அப்படிங்கறதால பேய் இருக்கிறதா ஒரு கதைய கட்டி விட்டுட்டாங்க.